எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்க Geekytamizha. இன்னைக்கு வந்து நம்ம Realme 3 Pro அன்பாக்சிங் அண்ட் ஓர்வி தான் பார்க்க போறோம். இது வந்து நமக்கு ரிவ்யூ யூனிட்ல ரீட்டெயில் யூனிட் தான் நம்ம வந்து Flipkartல தான் ஆர்டர் பண்ணோம். இன்னைக்கு காலங்காத்தால தான் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து Flipkartல இருந்து டெலிவரி கொடுத்தாங்க. ஸோ பேக்கிங் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஒரு மினிமலிஸ்டிக் பேக்கிங் தான் இருக்கு. நமக்கு இங்க கூட பார்த்தீங்கன்னா Flipkartோட சீல் வந்து நமக்கு இருக்கு. ஸோ Realme 3 பேக்கிங் எப்படி இருந்துச்சோ அதே மாதிரி தான் நமக்கு வந்து Realme 3 Pro பேக்கிங் இருக்கு. நமக்கு பின்னாடி பார்க்கலாம். நான் வாங்கினது வந்து 4GB RAM 64GB வேரியன்ட். அப்புறம் பின்னாடி நமக்கு ஷா வேல்யூஸ் எல்லாமே நமக்கு வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்க படிக்கிறதா இருந்தால் படிக்கலாம். ப்ளஸ் இந்த ஃபோன்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா மேட் இன் இந்தியா அப்படின்னு சொல்லி எனக்கு வந்து போட்டிருக்காங்க. பின்னாடி பிரைசிங் கூட நமக்கு வந்து போட்டுருக்காங்க. எனக்கு கிடச்சது பார்த்தீங்கன்னா 13,000 rupees வந்து கிடச்சது. ஆமாங்க, 1000 rupees HDFC ஆஃபர் கூட நமக்கு வந்து ஃபர்ஸ்ட் சேல் வந்து போட்டிருந்தாங்க. ஸோ இப்போ வந்து நம்ம இந்த பாக்ஸ் வந்து சீல் எல்லாமே ஓப்பன் பண்ணலாம். ஸோ இந்த ஃபோன் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ரியல்மி வந்து அப்படியே ரெட்மி நோட் 7 ப்ரோட காம்படிட்டராக தான் நமக்கு வந்து மார்க்கெட்டிங்கே பண்ணுறாங்க. இதில் வந்து ஸ்னாப்டிராகன் 710 கொடுத்துருக்காங்க. அவுட் ஆஃப் த பாக்ஸ் வந்து VOC சார்ஜிங் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ கண்டிப்பாக ரொம்ப எக்ஸைட்டடாக இருக்க இந்த ஃபோன் வந்து அன்பாக்ஸ் பண்ணுறதுக்கு. ஸோ பாக்ஸை ஓப்பன் பண்ண உடனே பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து உள்ள இன்னொரு பாக்ஸ் வந்து நமக்கு இருக்குது. ஸோ அதில் என்ன சொல்லி பார்த்தீங்கன்னா ஹே வெல்கம் டு ரியல்மி ஃபேமிலி அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ நல்ல விஷயம் அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன். ஸோ பார்ப்போம் இந்த பாக்ஸில் என்னென்ன இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ எனக்கு தெரிஞ்சவருக்கும் கேஸும் அப்புறம் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து இந்த புக்லெட்ஸும் தான் இருக்கும்னு நினைக்கிறேன். ஆமாங்க, நமக்கு வந்து கேஸும் புக்லெட்ஸ் தான் இருக்குது. ஸோ கண்டிப்பாக நீங்கள் வந்து படிக்கிறதா இருந்தால் இந்த இன்ஃபர்மேஷன் கைடு எல்லாமே நீங்கள் வந்து படிக்கலாம். ஆனால் எனக்கு தெரிஞ்சு நான் வந்து இப்போ படிக்க போதில்லை. ஏன்னா எல்லா ஃபோன்லேயும் ஒரே இன்ஃபர்மேஷன் கைடு தான் இருக்குது. ஸோ அதை வந்து நம்ம பக்கத்தில் வச்சுட்டு நம்ம வந்து பாக்ஸில் வேறு என்னெல்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லி நம்ம வந்து பார்க்கலாம். ஒரு நல்ல குவாலிட்டி கேஸ் வந்து கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லணும். சில டைம் பார்த்தீங்கன்னா ரெட்மி வந்து சில சீப் குவாலிட்டி கேஸ் வந்து தருவாங்க. ஆனால் ரியல்மி பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல குவாலிட்டி கேஸ் வந்து கொடுத்துருவாங்க. ஸோ கண்டிப்பாக அதுக்கு வந்து ஒரு பெரிய அம்சம். உள்ளே பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து Realme 3 Proவே நம்மளுக்கு வந்து இருக்குது. நான் வாங்கினது பார்த்தீங்கன்னா ப்ளூ கலர் தான் வாங்கியிருக்கேன். பார்க்க வந்து ரொம்ப ரொம்ப அழகாக இருக்குது அப்படின்னு சொல்லி நீங்களே பார்க்கலாம். அந்த ஃபோன் வந்து ரொம்ப அழகாக இருக்குது. ஆனால் ஒரு சின்ன குறைன்னு பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து பார்க்க வந்து கிளாஸ் மாதிரி இருந்தாலும் இது வந்து கிளாஸ் இல்லை, நமக்கு வந்து பாலிகார்பனேட் பேக் அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ பாலிகார்பனேட் பேக்னா எதுவுமே இல்லைங்க, நமக்கு வந்து இது பிளாஸ்டிக் தான். ஸோ கண்டிப்பாக பார்க்க வந்து ரொம்ப 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 நல்லா இருக்குது. ஆனால் நமக்கு வந்து தொட்டு பார்த்தா தெரிஞ்சிடும் இது வந்து பிளாஸ்டிக் தான் அப்படின்னு சொல்லிட்டு. ஃபோன் வந்து ரொம்ப லைட்டாக இருக்குது. ஒரு 4045 mAh பேட்டரி வந்து இருக்குது. ஸோ அதுக்கு அறிகுறியே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு வந்து வெயிட் டிஸ்ட்ரிபியூஷன் வந்து ரொம்ப ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க. அதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா வந்து ஒரு சின்ன கார்ட்போர்ட் வந்து வச்சிருக்காங்க. இப்போ தான் பார்த்தீங்கன்னா வந்து இதுதான் VOC சார்ஜிங் பிரிக் அப்படின்னு சொல்லணும். ஸோ நமக்கு வந்து இதோட ரேட்டிங் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து 5 volt 4 ampere வந்து நமக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ ஒரு 20 watt சார்ஜர் அப்படின்னு சொல்லணும். ஸோ OnePlusல டேஷ் சார்ஜிங் ஏதோ அதே ஸ்பீடில் வந்து நமக்கு இந்த ஃபோனும் சார்ஜ் ஆகும். ஸோ கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா இந்த டெக்னாலஜி இந்த ப்ரைஸ் ரேஞ்சில் யாருமே கொடுக்குறதில்ல. அதுவும் நமக்கு வந்து அவுட் ஆஃப் த பாக்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ கண்டிப்பாக ஒரு பெரிய பெரிய தம்ஸ்அப் சொல்லணும். ஆனால் நமக்கு வந்து திருப்பியும் மைக்ரோ USB தான் போயிருக்காங்க. USB Type-C வந்து நம்மளுக்கு கொடுக்கவே இல்லை. பரவாயில்ல, நமக்கு வந்து ஃபாஸ்ட் சார்ஜிங் வந்து கொடுத்துருக்காங்க. அதுக்காக பார்த்தீங்கன்னா வந்து கண்டிப்பாக இதை வந்து ஒத்துக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஃபோன்லேயே ஒரு வியூ வந்து பார்க்கலாம். நம்ம பார்த்தீங்கன்னா அந்த டிசைன் எல்லாமே ரொம்ப சூப்பராக இருக்குது. அந்த பேட்டர்ன்லாம் பார்த்தீங்கன்னா அந்த ஸ்பீட் வந்து ரெப்ரசென்ட் பண்ணுது அப்படின்னு சொல்லலாம். ப்ளஸ் நம்மளுக்கு வந்து ப்ளூ வந்து நான் வாங்கியிருக்கேன். ஸோ கண்டிப்பாக அந்த ரிஃப்ளெக்டிவ் பேக் வந்து ரொம்ப ரொம்ப நல்லா இருக்குது. ஆனால் நம்ம வந்து கண்டிப்பாக கேஸ் போட்டு தான் யூஸ் பண்ணால் நமக்கு வந்து ஃபிங்கர் பிரிண்ட் மேக்னெட். ஸோ கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா நம்ம வந்து கேஸ் போட்டு தான் யூஸ் பண்ண வேண்டியதாக இருக்கும். நான் சொன்ன மாதிரி நமக்கு வந்து தொட்டு பார்த்தா கண்டிப்பாக தெரியுது இது வந்து பிளாஸ்டிக் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் தொடாத இருக்கும் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக இது வந்து ரொம்ப ரொம்ப ஒரு ப்ரீமியமான லுக் வந்து கொடுக்குது அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ இப்போ வந்து நம்ம இதில் வந்து கேஸ் போட்டு பார்க்கலாம். நான் சொன்ன மாதிரி கேஸ் வந்து ரொம்ப ரொம்ப நல்ல டைட்டான கேஸ் தான் கொடுத்துருக்காங்க. கண்டிப்பாக ஒரு நல்ல குவாலிட்டி கேஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ கண்டிப்பாக என்னை பொறுத்தவரைக்கும் ரியல்மிக்கு வந்து ஒரு பெரிய தம்ஸ்அப் வந்து சொல்லி ஆகணும். ஏன்னா நமக்கு வந்து ஒரு நல்ல குவாலிட்டி கேஸ் வந்து இவங்க இதில் வந்து பண்டில் பண்ணியிருக்காங்க. ஸோ இப்போ வந்து நம்ம கேஸ் எல்லாமே போட்டாச்சு. ஸோ நம்ம கேஸ் போட்டதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து ஃபோன் இப்படி தான் பார்க்குறதுக்கு இருக்கும். ஸோ நீங்கள் பார்க்கலாம் நம்மளுக்கு வந்து ஃபோன் இப்படி தான் இருக்கும். இப்போ வந்து நம்ம ஃபோனை வந்து ஃபர்ஸ்ட் பூட் வந்து நம்ம பண்ணலாம். ஸோ இப்போ வந்து நம்ம ஃபோனை வந்து ஃபர்ஸ்ட் பூட் வந்து பண்ண போகிறோம். ஸோ எனக்கு வந்து கண்டிப்பாக ஒரு ஹாப்டிக் ஃபீட்பேக் கொடுத்துச்சு அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ ஃபோன் வந்து பூட் ஆகட்டும். நான் வந்து ஃபஸ்ட்டு போய் ஃபோனை செட் பண்ணிட்டு வரேன். ஸோ செட் பண்ணிட்டு வரதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா நம்ம வந்து இந்த ஃபோனோட ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் அப்புறம் பிளேஸ்மெண்ட்ஸ் எல்லாமே நம்ம வந்து இப்போ பார்க்கலாம். ஸோ நமக்கு ஃப்ரண்ட்டில் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஒரு 6.3 inch ஃபுல் HD ப்ளஸ் IPS LCD டிஸ்பிளே வந்து நமக்கு இருக்குது. ஸோ இது பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஒரு நாச் இருக்குது. 19:9 ஆஸ்பெக்ட் ரேஷியோ இருக்குது. இந்த நாச்சில் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஒரு 25 மெகாபிக்சல் செல்ஃபி கேமரா வந்து கொடுத்துருக்காங்க. அது தவிர பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஃப்ரண்ட்டில் வேறு எதுவுமே இல்லை. பின்னாடி பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ரியல்மி பிராண்டிங் இருக்குது. நமக்கு வந்து ஃபுல்லாக ஒரு பாலிகார்பனேட் பேக் அப்படின்னு தான் சொல்லணும். அப்புறம் நமக்கு வந்து ஃபிங்கர் பிரிண்ட் சென்சார் வந்து கொடுத்துருக்காங்க. ப்ளஸ் நம்மளுக்கு வந்து டியூவல் கேமரா வந்து கொடுத்துருக்காங்க. IMX519 சென்சார் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ OnePlus 6லையும் OnePlus 60ல இருக்க 2 கேமராஸ் வந்து நமக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ ரியர் கேமரா பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து 16 மெகாபிக்சல். அப்புறம் நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா 5 மெகாபிக்சல் கேமரா. கீழே பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஹெட்ஃபோன் ஜாக் கொடுத்துருக்காங்க. மைக்ரோ USB கொடுத்துருக்காங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஒரே ஒரு ஸ்பீக்கர் கிரில் வந்து நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. ப்ளஸ் ஒரு செகண்டரி நாய்ஸ் கேன்சலேஷன் மைக்ரோஃபோன் வந்து நமக்கு இருக்குது. மேலே பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஒரே ஒரு செகண்டரி நாய்ஸ் கேன்சலேஷன் மைக்ரோஃபோன் தான் இருக்குது. அதை தவிர பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து வேறு எதுவுமே இல்லை அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ நமக்கு வந்து மேலே ரொம்ப கிளியராக தான் இருக்குது. ரைட் ஹேண்ட் சைடு பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து பவர் ஆன் ஆஃப் கீ மட்டும் தான் இருக்குது. அதை தவிர நமக்கு வந்து எதுவுமே இல்லை. கீ பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக ரொம்ப டாக்டைலாக தான் இருக்குது. கீயை பொறுத்தவரைக்கும் நமக்கு வந்து எந்த விதமான ஒரு பிரச்சனையும் இல்லை அப்படின்னு தான் சொல்லணும். லெஃப்ட்டில் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து வால்யூம் ராக்கர்ஸ் வந்து இருக்குது. ஸோ வால்யூம் அப் டவுன் இருக்குது. அதெல்லாம் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து சிம் ட்ரே வந்து கொடுத்துருக்காங்க. இந்த சிம் ட்ரேல வந்து நீங்கள் 2 நானோ சிம் போட்டுக்கலாம். ப்ளஸ் ஒரு மைக்ரோ SD கார்டு போட்டுக்கலாம். ஸோ dual 4G dual volt எல்லாமே பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து அவுட் ஆஃப் த பாக்ஸ் வந்து சப்போர்ட் பண்ணும்.
ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நான் வந்து ஃபோனை வந்து ஃபுல்லாக வந்து செட் பண்ணியாச்சு. ஸோ நமக்கு வந்து கலர் OS 6 வந்து அவுட் ஆஃப் த பாக்ஸ் வந்து கொடுக்குறாங்க. ஸோ கலர் OS 6 வந்து கொஞ்சம் இம்ப்ரூவ் ஆயிருக்கு அப்படின்னு நினைக்கிறேன். எனக்கு வந்து எக்ஸ்ட்ராவாக இப்போ வந்து ஆப் ட்ராயர் வந்து கொடுக்குறாங்க. சில எக்ஸ்ட்ரா ஆப்ஸ் வந்து இருக்குது, சாட் யூடியூப் ப்ரௌசர் எல்லாருமே இருக்குது. ஆனால் அது வந்து உங்களுக்கு பிரச்சனையே இல்லை. நம்மளால வந்து அதை ரொம்ப ஈஸியாக வந்து அன்இன்ஸ்டால் வந்து பண்ண முடியுது. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நான் வந்து உங்கள் முன்னாடி அன்இன்ஸ்டால் பண்ணேன். ஸோ உங்களுக்கு கூட அந்த ஆப்ஸ் தேவையில்லைனா நீங்கள் வந்து ரொம்ப ஈஸியாக வந்து அன்இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். ஸோ ப்ளோட்வேர் இருக்கானா கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா ப்ளோட்வேர் வந்து நீங்கள் அன்இன்ஸ்டால் பண்ண முடியும். ஸோ இப்போ வந்து நம்ம செட்டிங்ஸ்க்கு போகலாம். ஸோ நோட்டிஃபிகேஷன் பேனல் கூட பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து கலர் OSல மாறி இருக்கு. ஸோ கலர் OS 6 பற்றி உங்களுக்கு ஃபீச்சர்ஸ் பற்றி ஒரு வீடியோ வேணா கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்கள். நிறைய கமெண்ட் வந்துச்சுன்னா கண்டிப்பாக கலர் OS 6 பற்றி ஒரு வீடியோ வந்து நாங்கள் தனியாகவே போடுறோம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து அபவுட் ஃபோனுக்குள்ளே வந்து நம்ம போகலாம். ஸோ அபவுட் ஃபோனுக்குள்ளே நம்ம போனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஆண்ட்ராய்டு வெர்ஷன் வந்து நமக்கு பையில் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ கண்டிப்பாக லேட்டஸ்ட் வெர்ஷன் கொடுத்ததுக்கு ஒரு பெரிய தம்ஸ் அப் வந்து சொல்லி ஆகணும். ஆண்ட்ராய்டு வெர்ஷன் நமக்கு வந்து பையில் இருக்குது, ப்ளஸ் நமக்கு வந்து கலர் OS 6ல இருக்குது. இதுதான் பார்த்தீங்கன்னா ரியல்மி அப்புறம் ஓப்போட லேட்டஸ்ட்டான கலர் OS அப்படின்னு சொல்லணும். ஸோ இந்த ஃபோன் வந்து நமக்கு லேட்டஸ்ட்டான ஆண்ட்ராய்டு வெர்ஷனில் இருக்குது, லேட்டஸ்ட்டான ஒரு கலர் OSல இருக்குது. டிவைஸ் ஸ்டோரேஜ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து 64 GB கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு 47 GB வந்து நமக்கு அவைலபிளாக இருக்குது அப்படின்னு சொல்லணும். சாஃப்ட்வேர் அப்டேட் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து இப்போ ஒரு புது கலர் OS அப்டேட் வந்து வந்துருச்சு. ஸோ இதுதான் ஃபஸ்ட் அப்டேட் அப்படின்னு நினைக்கிறேன். நான் வந்து இந்த வீடியோ முடிச்சதுக்கப்புறம் அப்டேட் பண்ணுறேன். ஸோ சில பக் ஃபிக்ஸஸ் எல்லாம் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லி நான் நினைக்கிறேன். ஸோ இந்த வீடியோ முடிச்சதுக்காக நான் வந்து கண்டிப்பாக அப்டேட் பண்ணுறேன். ஒரு பெரிய சேஞ்ச் ஏதாச்சும் இருந்துச்சுன்னா நான் வந்து ட்விட்டரில் அப்புறம் கீழே பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் கமெண்ட்டில் போடுறேன். ஏதாச்சும் ரொம்ப பெரிய சேஞ்ச் வந்து கண்டிப்பாக இருந்துச்சுன்னா. ஸோ கண்டிப்பாக இந்த வீடியோ முடிச்சதுக்கப்புறம் நான் வந்து அப்டேட் பண்ணுறேன். அடுத்தது பார்த்தீங்கன்னா அடிஷனல் செட்டிங்ஸில் நம்ம வந்து ஸ்டோரேஜ்க்கு போகலாம். ஸ்டோரேஜில் நீங்கள் பார்க்கலாம் நம்மளுக்கு வந்து 64 GB நான் சொன்ன மாதிரி நம்மளுக்கு கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு 49 GB வந்து அவைலபிளாக இருக்குது. ஸோ 49ல் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு 47 GB தான் நம்மளுக்கு வந்து அவைலபிளாக இருக்குது. ஸோ உங்களுக்கு வந்து இது தான் கிடைக்கும். நீங்கள் இது இல்லாமல் எக்ஸ்ட்ரா வந்து ஒரு மெமரி கார்டு கூட நீங்கள் வந்து போட்டுக்கலாம். ஸோ பேட்டரி அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து இதில் ஒரு 4045 mAh பேட்டரி வந்து நமக்கு கண்டிப்பாக கொடுத்துருக்காங்க. அது இல்லாமல் நமக்கு பார்த்தீங்கன்னா சூப்பர் ஹை எஃபிஷியன்சி மோட், பவர் சேவர் மோட், அப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து நிறைய மோட்ஸ் வந்து இருக்குது. ஸோ நீங்கள் வந்து கண்டிப்பாக ஆப்டிமைஸ் பண்ணிக்கலாம். கலர் OS 6ல பார்த்தீங்கன்னா வந்து ஏகப்பட்ட ஃபீச்சர்ஸ் கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஆண்ட்ராய்ட் பை வந்து ஸோ உங்களுக்கு பேட்டரிக்கு வந்து ரொம்ப நல்ல ஒரு பர்ஃபார்மன்ஸ் கொடுக்கும். ஏன்னா ஆண்ட்ராய்ட் பை வந்து பேட்டரிக்கு வந்து கூகுள் வந்து ரொம்ப நல்லா ஆப்டிமைஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ நான் கண்டிப்பாக டெஸ்ட் பண்ணியே ஆகணும் இதில் வந்து பேட்டரி லைஃப் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து இதில் VOC சார்ஜிங் வந்து நமக்கு அவுட் ஆஃப் த பாக்ஸ் வந்து கொடுக்குறாங்க. ஸோ உங்கள் ஃபோன் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஃபாஸ்ட்டாக வந்து சார்ஜ் ஆகும். நாங்கள் கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா VOC சார்ஜிங் டெஸ்ட் வந்து வீடியோ போடுறோம். ஸோ நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா கண்டிப்பாக வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ வந்து இதில் கேமரா 2 API வந்து எனேபிள் இருக்கா இல்லையா அப்படின்னு சொல்லி நம்ம வந்து இப்போ செக் பண்ணலாம். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஒரு ஆப் வந்து டவுன்லோட் பண்ணணும். ஸோ கேமரா 2 API அப்படின்னு சொல்லி நீங்கள் சர்ச் பண்ணாலே போதும் நமக்கு வந்து அந்த மேனுவல் கேமரா டெஸ்ட் ஆப் வந்து நமக்கு வந்துடும். ஸோ சர்ச் பண்ணதுக்கப்புறம் நம்ம எதுவுமே இல்லை, ஜஸ்ட் வந்து டவுன்லோட் பண்ணிட்டு ஓப்பன் பண்ணால் போதும் நமக்கு தெரிஞ்சிடும் கேமரா 2 API வந்து இதில் எனேபிள் ஆயிருக்கா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நமக்கு பார்த்தீங்கன்னா இந்த ஆப் தான் நம்ம வந்து ஃபர்ஸ்ட் இந்த ஆப் வந்து இன்ஸ்டால் பண்ணலாம். ஸோ நமக்கு பார்த்தீங்கன்னா இப்போ வந்து இந்த ஆப் வந்து இன்ஸ்டால் ஆயாச்சு. நம்ம வந்து ஓப்பன் பண்ணலாம். ஓப்பன் பண்ணி ஜஸ்ட் வந்து இப்போ டெஸ்ட் வந்து நம்ம வந்து ஸ்டார்ட் கொடுக்கலாம். ஸோ இப்போ வந்து நமக்கு டெஸ்ட் பண்ணிட்டு இருக்கு. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து தெரியுது அவுட் ஆஃப் த பாக்ஸ் வந்து கேமரா 2 API வந்து இதில் வேலை செய்யும். ஸோ கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா கூகுள் கேமரா கூட இதில் அவுட் ஆஃப் த பாக்ஸ் வந்து வேலை செய்யும். ஸோ கூகுள் கேமரா இன்ஸ்டால் பண்ணிட்டு அதோட ரிசல்ட்ஸ்லாம் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி வந்து டெஸ்ட் பண்ணிட்டு தனியாக வந்து கண்டிப்பாக ஒரு வீடியோ வந்து போடுறேன். ஸோ அதில் வேறு என்னால இன்க்ளூட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி சொன்னீங்கன்னா கண்டிப்பாக வந்து அந்த வீடியோவில் நாங்கள் அதெல்லாமே வந்து இன்க்ளூட் பண்ணிடுறோம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா வந்து DRM இன்ஃபோ வந்து நம்ம பார்க்கலாம். இதில் வந்து L1 சர்டிஃபிகேஷன் இருக்கா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ L1 சர்டிஃபிகேஷன் இதில் இருந்தால் மட்டும்தான் உங்களால் வந்து அமேசான் பிரைம் அப்புறம் பார்த்தீங்கன்னா நெட்ஃப்ளிக்ஸில் 1080p வந்து பார்க்க முடியும். ஸோ இப்போ வந்து நம்ம பார்க்கலாம் இதில் வந்து L1 சர்டிஃபிகேஷன் இருக்கா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நீங்களே பார்க்கலாம் உங்கள் கண்ணால் இதில் வந்து L1 சர்டிஃபிகேஷன் வந்து நமக்கு அவுட் ஆஃப் த பாக்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ கேமரா 2 API நமக்கு வந்து எனேபிள் பண்ணி கொடுத்துருக்காங்க. L1 சர்டிஃபிகேஷன் நமக்கு இருக்குது. ஸோ கண்டிப்பாக ஒரு பெரிய தம்ஸ் அப் வந்து நம்ம ரியல்மிக்கு சொல்லி ஆகணும். ரெண்டு விஷயத்தையும் நமக்கு வந்து அவுட் ஆஃப் த பாக்ஸ் வந்து நமக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ வந்து நம்ம ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனர் வந்து டெஸ்ட் பண்ணி பார்க்கலாம் எவ்வளோ ஸ்பீடாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நீங்கள் பார்க்கலாம் ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனர் வந்து ரொம்ப ஸ்பீடாக இருக்குது. ஒரு சின்ன லேக் கூட நமக்கு வந்து கண்டிப்பாக இல்லை. ஸோ Redmi Note 7 Pro ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனர் பார்த்தீங்கன்னா வந்து ரொம்ப ஃபாஸ்ட்டாக இருந்துச்சு. அந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா இந்த ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனரும் ரொம்ப ஃபாஸ்ட்டாக இருக்குது. நம்மளுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. ஸோ நீங்கள் பார்க்கலாம் ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனர் வந்து ரொம்ப ஒரு ஃபாஸ்ட்டான ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனர் தான் நமக்கு வந்து கொடுத்துருக்காங்க. நம்மளுக்கு ரியல்மி வந்து இதில் வந்து காம்ப்ரமைஸே ஆகலை. நம்மளுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா கேமரா. ஆமாங்க, இதில் வந்து சோனி IMX519 சென்சார் வந்து கொடுத்துருக்காங்க. பின்னாடி வந்து 16 மெகாபிக்சல் கேமரா, அப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு 5 மெகாபிக்சல் டெப்த் சென்சார் வந்து கொடுத்துருக்காங்க. ஃப்ரண்ட்டில் வந்து நமக்கு ஒரு 25 மெகாபிக்சல் செல்ஃபி கேமரா வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த சோனி IMX519 சென்சார் என்ன சென்சார் பார்த்தீங்கன்னா வந்து OnePlus 6லையும் OnePlus 60லையும் யூஸ் பண்ண அதே கேமரா வந்து இதில் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா ரிசல்ட்ஸ் வந்து ரொம்ப நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லி நான் வந்து எதிர்பார்க்குறேன். ஸோ பார்ப்போம் ரிசல்ட்ஸ் வந்து எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ வீடியோவில் பார்க்கலாம் நமக்கு வந்து அவுட் ஆஃப் த பாக்ஸ் வந்து 4K வந்து கொடுத்துருக்காங்க. ப்ளஸ் நமக்கு வந்து ஸ்லோ மோலாம் நமக்கு வந்து 960
960 FPS வந்து நமக்கு கண்டிப்பாக இருக்குது. ஸோ நீங்கள் வந்து ஸ்லோ மோஷன் 960 FPS சாம்பிள்ஸ் எல்லாமே நான் வந்து இந்த வீடியோவில் இன்க்ளூட் பண்ணியிருக்கேன். நீங்கள் வந்து கண்டிப்பாக பார்க்கலாம். ஸோ நமக்கு கண்டிப்பாக தம்ஸ் அப் சொல்லி ஆகணும். 4Kல நமக்கு வந்து 30 FPSல நமக்கு வந்து எலக்ட்ரானிக் இமேஜ் ஸ்டெபிலைசேஷனோட நமக்கு வந்து அவுட் ஆஃப் த பாக்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. கண்டிப்பாக பெரிய விஷயம். ப்ளஸ் 960 FPS பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு இந்த ப்ரைஸ் ரேஞ்சில் வேறு எந்த ஃபோன்லையும் கிடைக்காது. இவங்க வந்து இன்க்ளூட் பண்ணியிருக்காங்க. ஸோ ஷட்டர் ஸ்பீட் கூட பார்த்தீங்கன்னா வந்து ஃபாஸ்ட்டாக தான் இருக்குது, எந்த பிரச்சனையும் இல்லை. ஸோ இந்த ஃபோட்டோ சாம்பிள்ஸ் எல்லாமே நீங்கள் பார்க்கலாம். கண்டிப்பாக ஃபோட்டோஸ் வந்து ரொம்ப ரொம்ப இம்ப்ரெசிவாக இருக்குது அப்படின்னு தான் சொல்லுவேன். ஸோ என்ன பொறுத்தவரைக்கும் லைட் எல்லாமே பார்த்தீங்கன்னா வந்து கரெக்டாக தான் இருக்குது. ஸோ இது பார்த்தீங்கன்னா வந்து 2x ஜூமில் வந்து எடுத்தேன். ஸோ சில இடத்துல மட்டும் பார்த்தீங்கன்னா இந்த ட்ரீஸ் இடத்துல மட்டும் நமக்கு வந்து அந்த ஓவர் சேச்சுரேஷன் வந்து நடக்குது. ஸோ அது எதுக்கு நடக்குது அப்படின்னு தெரியல. ஆனால் ட்ரீஸை தவிர பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து எல்லாம் பக்காவாக வேலை செய்து நமக்கு வந்து ரொம்ப நல்ல ஒரு ரிசல்ட்ஸ் கொடுக்குது அப்படின்னு தான் சொல்லணும். எனக்கு கண்டிப்பாக இம்ப்ரெசிவாக தான் இருக்குது. நான் வந்து கண்டிப்பாக இன்டெப்த் வந்து டெஸ்ட் பண்ணி ஆகணும். ஆனால் ஃபஸ்ட் இம்ப்ரெஷன்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து கண்டிப்பாக ஒரு நல்ல கேமராவாக தான் தெரியுது. ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நான் வந்து லோ லைட்டில் தான் எடுத்தேன் அப்படின்னு சொல்லணும். அப்போ கூட எனக்கு வந்து நாய்ஸே இல்லாமல் வந்திருக்கு. இது வந்து நம்மளுக்கு வந்து 4K சாம்பிள். ஸோ நீங்கள் பார்க்கலாம் 4Kல வந்து சாம்பிள் பார்க்க எவ்வளோ நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நான் அப்படியே 4Kல எடுத்தால் நான் வந்து எந்த விதமான ஒரு எடிட்டிங்கும் பண்ணல. ஸோ நீங்களே பார்க்கலாம் ஸ்டெபிலைசேஷன்லாம் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. கலர் ரீப்ரொடக்ஷன் பாருங்கள், அதில் இருக்க கலர்ஸ் பாருங்கள் எவ்வளோ அக்யூரேட்டாக எவ்வளோ சூப்பராக வந்து பார்க்குறதுக்கு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ கண்டிப்பாக ரியல்மிக்கு வந்து ஒரு ஹேட்ஸ் ஆஃப். ஆனால் நடக்கும்போது பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஸ்டெபிலைசேஷன் வந்து கொஞ்சம் திணறுது அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ நீங்கள் வந்து அடுத்தது 1080p கூட ஒரு வீடியோ வந்து எடுத்திருக்கேன். ஸோ அது வந்து நீங்கள் கண்டிப்பாக பார்க்கலாம் 1080p வந்து நமக்கு எப்படி இருக்குது ஸ்டெபிலைசேஷன் அப்படின்னு சொல்லிட்டு. இது வந்து 4K வீடியோ. இதுக்கு அடுத்தது வந்து இதுதான் பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து 1080p எடுத்த வீடியோ. ஸோ 4K கம்பேர் பண்ணும்போது கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா 1080p வந்து பார்க்குறதுக்கு கொஞ்சம் மொக்கையாக தான் இருக்குது அப்படின்னு சொல்லணும். ஆனால் பார்க்குறதுக்கு வந்து கொஞ்சம் மொக்கையாக இருந்தால் கூட பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து கலர்ஸ் மொக்கையாக இருந்தாலும் நமக்கு வந்து ஸ்டெபிலைசேஷன் பார்த்தீங்கன்னா 1080p வந்து பிச்சிருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும். கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா எவ்வளோ ஃபாஸ்ட்டாக வந்து நடக்கிறேன் அப்போ கூட நமக்கு வந்து ஸ்டெபிலைசேஷன் வந்து அவ்வளோ ஸ்டேபிளைஸ்டாக போடுது. ஸோ இப்போ நான் வந்து கிட்டத்தட்ட ஓடினேன் அப்போ கூட பார்த்தீங்கன்னா வந்து ஸ்டெபிலைசேஷன் வந்து ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க. ஸோ கண்டிப்பாக ரியல்மிக்கு வந்து ஒரு பெரிய தம்ஸ் அப் வந்து சொல்லி ஆகணும். 4Kலும் நல்லா இருக்குது, 1080p கூட பார்த்தீங்கன்னா ஸ்டெபிலைசேஷன் வந்து ரொம்ப 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 நல்லா இருக்குது. அடுத்தது பார்த்தீங்கன்னா வந்து 720pல 960 FPS ஸ்லோ மோஷன் வந்து எடுத்திருக்கேன். ஸோ நீங்கள் பார்க்கலாம் எவ்வளோ சூப்பராக வந்து இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு 960 FPS. ஸோ இதை வந்து நான் அப்டேட் பண்ணதுக்கப்புறம் தான் எனக்கு வந்து எனேபிள் ஆச்சு. ஸோ அந்த ஒரு அப்டேட் வந்துச்சு அப்படின்னு சொல்லலாம். அந்த அப்டேட் நான் வந்து பண்ணேன். அந்த அப்டேட் பண்ணதுக்கப்புறம் தான் நமக்கு வந்து இந்த ஸ்லோ மோஷன் வந்து எனேபிள் ஆச்சு. ஸோ நீங்கள் வந்து ஜஸ்ட் ஸ்லோ மோஷனை கிளிக் பண்ணி நீங்கள் வந்து கேப்சர் பண்ணலாம். ரொம்ப சூப்பராக வந்து கேப்சர் ஆகுது. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து செல்ஃபி கேமராவோட வீடியோ வந்து பார்க்கலாம். ஸோ கைஸ் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து Realme 3 Pro செல்ஃபி கேமராவில் தான் நம்ம வந்து 1080p வீடியோ வந்து ரெக்கார்ட் பண்ணிகிட்ருக்கோம். ஆடியோ கூட பார்த்தீங்கன்னா நான் வந்து இதில் தான் ரெக்கார்ட் பண்ணிருக்கேன். ஸோ இப்போ உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன் இதில் வந்து செல்ஃபி கேமரா குவாலிட்டி எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. அதே சமயத்தில் ஆடியோ குவாலிட்டி எப்படி இருக்குது அப்படின்னு கூட. ஸோ நான் வந்து பேர் மைக்கில் இதில் தான் வந்து ஆடியோ குவாலிட்டி ரெக்கார்ட் பண்ணிருக்கேன். ஸோ இப்போ நீங்களே பார்க்கலாம் ஸ்டெபிலைசேஷன் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ என்ன பொறுத்தவரைக்கும் பார்த்தீங்கன்னா இனிஷியல் இம்ப்ரெஷன்ஸ் நல்லா தான் இருக்குது அப்படின்னு நினைக்கிறேன். நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு சொல்லி கீழே வந்து கமெண்ட் செக்ஷனில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ கைஸ் மொத்தத்தில் பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து கேமரா வந்து ஃபஸ்ட் இம்ப்ரெஷன்ஸ் வந்து ரொம்ப இம்ப்ரெஸ் ஆகிட்டேன் அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ உங்களுக்கு கேமரா பார்த்து என்னெல்லாம் வீடியோஸ் வேணும், என்னெல்லாம் கம்பேரிசன்ஸ் வேணும் அப்படின்னு சொல்லி கீழே வந்து கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோக்கு எல்லாம் வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், பிடிக்கலாம் லைக் பண்ணுங்கள். ஏதாச்சும் கேள்வி இருந்தால் கீழே கமெண்ட் செக்ஷன் கமெண்ட் பண்ணுங்கள். நான் மறக்காமல் நம்ம Geekytamizha சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. மகிழ்ச்சி.